அக்கினியின் கரங்கள் ஊழியம் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில். அக்கினியின் கரங்கள் ஊழியம் நாகர்கோவில். இந்த நாளில் செய்தியின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசியை, கிறிஸ்தவனை, கிறிஸ்தவளே, கர்த்தரை அறியாத புற ஜனமே, ஊழியக்காரனே, உன்னை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அநேக நேரங்களிலே மனிதர்கள் தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த ரூபமுடையவர் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் என்ன சிந்தனை கொண்டவர், அவருடைய விருப்பம் தான் என்ன, ஒருபோதும் யோசிப்பதே கிடையாது. மனம் போன போக்கில் ஓடுகிறோம், மனம் போன போக்கில் வாழுகிறோம். நாம் இஷ்டப்பட்ட ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஆராதனையும் செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மனதிற்கு இதமான இடங்களிலே நின்று கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். மட்டுமல்ல, அநேக வைராக்கியங்கள் கூட. ஆலயத்தின் பேரில் வைராக்கியம், ஆண்டவன் பேரில் வைராக்கியம், ஆதி முதற்கொண்டு வைராக்கியம், திருச்சபைகளை குறித்து வைராக்கியம், சபைகளை குறித்து வைராக்கியம், மார்க்கத்தை குறித்து வைராக்கியம், கிறிஸ்தவன் என்கிற வைராக்கியம், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு மதத்தை வைத்து வைராக்கியம், வைராக்கியமாய் வாழுகிறோம். இன்று ஆண்டவர் கேட்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் யார், நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? தொலைக்காட்சி வழியாக இதன் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ ஆராதிக்கிற தெய்வம் யார்? அவர் இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம், அவர் கிறிஸ்துவா இருக்கலாம். அவர் யார்? எப்படிப்பட்ட தெய்வத்தை நீ ஆராதிக்கிறாய்? எந்த தெய்வத்துக்காய் வைராக்கியமாய் இருக்கிறாய்? உன்னுடைய வைராக்கியம் நல்லது, உன்னுடைய பக்தி நல்லது, உன்னுடைய வாஞ்சை நல்லது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்தும் புறஜாதி ஆகிய ஆண்டவரை அறியாத மற்ற மனுஷனை பார்த்தும் இந்த ஆண்டவர் கேட்கிறார், வைராக்கியம் பாராட்டுகிறாயே, இந்த தெய்வத்துக்கு மேல் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறாயே. அன்பு சகோதரா, ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறே, ஆராதனைக்கு வருகிறையே, நல்லது. ஆனால் நீ வந்து ஆராதிக்கிற இந்த தேவன் யார் என்பதை உன்னால் சொல்ல முடியுமா? உன்னால் உணர்ந்து கொள்ள முடியுமா? Have you feel it, your presence of God? Are you recognized who is your living God? உன்னுடைய உயிருள்ள தேவன் யார் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியுமா? அநேக நேரங்களிலே ஏதோ ஒரு இடத்தில் போய் வைராக்கியமாய் இருக்கிறோம், பக்தியோடு இருக்கிறோம், அவருக்கு முன்னதாய் ஆராதனை செய்கிறோம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பார்த்து, ஜனங்களை பார்த்து, கிறிஸ்தவனை பார்த்து, ஊழியக்காரனை பார்த்து, ஆமென், ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய். ஏசாயாவின் புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் பாடல் அருவருப்பாய் இருக்கிறது, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தூபம் காட்டுதல் அருவருப்பாய் இருக்கிறது. Why the God telling like that? ஏன் உன்னை குறித்து கர்த்தர் அருவருப்பாய் இருக்கிறது என்று பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, அநேக நேரத்தில் ஆண்டோட்ட கேட்பேன், ஆசீர்வாதமான வார்த்தையை தாங்கப்பான். என் ஆண்டவர் சொன்ன, ஆசீர்வதிக்கிறேன்டா, ஆனா என் பிள்ளைகள் திருந்தணுமே, சீர்படணுமே, அவங்க எல்லாம் வழிகளை விட்டு திரும்ப வேண்டுமே, ரணம் கட்டப்படாமல் அவர்களை நான் மேலே கட்டி 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 அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள், அந்த உலகத்தை இழந்து விடுவார்களே. ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கலாம், என் பிள்ளைக்கு ஒரு சுகம் உண்டாகுமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை உண்டாகுமா, நிச்சயம் இயேசு உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இயேசு உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர், அவரால் முடியும். இன்றும் செத்து போன சரீரங்களையும் உயிரோடு எழும்ப முடியும் அவரால்.
அதற்கு முன்பதாக உன்னை குறித்து இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய பக்தி என்னை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய பக்தி வைராக்கியம் வேதனையாய் அமைகிறது. இந்த நாளிலும் ஒரே ஒரு வாலிபன், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற வாலிபன், கர்த்தருக்காக முழுமூச்சாய் ஓடின வாலிபன், அவன் நினைச்சிட்டான், நான் என் தேவன் பேரில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன். My Lord will appreciate me. என் தெய்வம் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவார் என்று ரொம்ப சந்தோஷமாய் இருந்தான். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன? இன்றும் இந்துக்களாய், முகமதியர்களாய் ஏதோ ஒரு வேதத்தை சுமந்து கொண்டு வைராக்கியமை நீங்கள் பேசலாம். ஆனால் என் தேவன் சொல்றார், உன் வைராக்கியம் நல்லது, யார் பேரில் உன் வைராக்கியம்? உன் பக்தி நல்லது, யார் பேரில் உன் பக்தி? கொஞ்சம் அறிந்து கொள், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அந்த வாலிபனை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து தந்து அவனை மாற்றின தெய்வன் யார்? அந்த தெய்வத்தின் ரகசியம் என்ன? நான் யாரை ஆராதிக்கிறேன், யார் அவர்? வேதத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வாக்கியத்தின் முதற் பகுதி, ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாமே. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஐயா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்கிற மனிதன் தன்னுடைய வாலிப காலத்திலே, தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே அவன் மிகப்பெரியதான வல்லமை பெற்றவனாய், அதிகாரம் படைத்தவனாய், ஆளுகை நிறைந்தவனாய் சவுல் என்று சொல்கிற பெயரிலே அழைக்கப்பட்டான். அவனுக்குள் அதிகாரம் இருந்தது, வைராக்கியம் இருந்தது, கிறிஸ்துவோடு தேவனாகிய கர்த்தருடைய பிரமாணங்களின் பற்றின அறிவு அந்த மனுஷனுக்குள் இருந்தது. இந்த மனிதனுக்கு தேவனை குறித்த திட்டம் இருந்தது, தீர்மானம் இருந்தது, நல்ல நோக்கம் இருந்தது, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் ஆண்டவரே என்று அவன் கேட்க வேண்டிய கட்டாயம் உண்டாயிற்று. அநேக நேரங்களில் நீங்கள் ஆராதனைக்கு போறீங்க, ஜெப கூட்டங்களுக்கு போகிறீர்கள், தேவதாசர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் குழந்தை சுகமாகவில்லை? என்னுடைய வாழ்வில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? என் ஆண்டவர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிற அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், நீ அறிய வேண்டிய பிரகாரம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஐயா, வேதம் சொல்கிறது, இந்த மனிதன் கர்த்தரோடு வாசம் பண்ண வேண்டும் என்று ஆசை உடைய மனிதன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது அவன் கீழே விழுகிறான், குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். அவன் மேல் ஒரு வல்லமை மோதுகிறது, அவன் கண்கள் பார்வையிழந்து போகிறான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நான் உமக்காக ஓடுகிறேன், உமக்காக ஊழியம் செய்கிறேன், உமக்காக பக்தி வைராக்கியமோடு இருக்கிறேன். ஆனால் என்னை கீழே விழப்பண்ணுகிற, என்னை தள்ளிவிட்ட, என் கண்களை குருடாக பண்ணின, என் மேல் வந்து மோதின இந்த வல்லமை யாது? இந்த வல்லமை யார்? இது எந்த வல்லமை என்று அவன் கேள்வி கேட்கிறான். அவன் கேள்வி கேட்கிறான். அநேக நேரங்களில் நம் வாழ்க்கையில கூட விழுந்து போகும்போது, நம் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை இழந்து போகும்போது நாம் கேள்வி கேட்கிறோம் தானே? எவ்வளவோ கேள்விகளை கேட்கிறோம். ஏன் கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்யவில்லை? ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? Check out your life. God will turn your life. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உனக்குள் போராட்டங்கள், பிரச்சனைகள், கீழே விழுதல் வரும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுங்க, நீ போகிற பாதை சரியில்லை, அந்த வழி எனக்கு பிரியமானது இல்ல, நீ போகிற பாதை சரியில்லை. இந்த வேதம் சொல்லுகிறது, தன்மேல் மோதின அந்த வல்லமை குறித்து கேள்வி கேட்கிறானா? என் கண்களை குருடாக்கிய இந்த வல்லமை யார்?
கேட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எப்பொழுது ஐயா சவுல் இயேசுவை துன்பப்படுத்தினான்? ஐயா, இவன் வேத வைராக்கியமுடைய மனிதன், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்புடைய மனிதன், வேதபாரர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்களோடு ஐக்கியப்பட்ட மனுஷன். பைபிள் சொல்லுது, வேதத்தில் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 22:3, நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தவன், இந்த நகரத்திலே கமாலிவேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆனால் தேவகுமாரன் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். உங்களை போல தேவனை குறித்த வைராக்கியம் சவுலுக்குள் இருந்தது. தேவனை குறித்த திட்டம், தீர்மானம் இருந்தது, நோக்கம் இருந்தது, அழைப்பு இருந்தது, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் இருந்தது. வேதம் சொல்கிறது, சவுலை குறித்து தேவன் வேதனைப்பட்டார். இந்த நாளில் செய்தியின் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற விசுவாசியை, கிறிஸ்தவனை, கிறிஸ்தவளே, கர்த்தரை அறியாத புற ஜனமே, ஊழியக்காரனே, அல்லேலூயா, ஊழியக்காரனே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஊழியம் செய்யலாம், நீ வேதத்தை எடுத்து பேசலாம், நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். கர்த்தர் வேதனைப்படுகிறார். நீ துன்பப்படுத்துகிறாய் இயேசுவை. அவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிறேன், நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை துன்பப்படுத்துகிறாய். நியாயப்பிரமாணங்களை தெரியும், வேதத்தின் ரகசியங்கள் தெரியும், ஆனால் நீ இயேசுவை துன்பப்படுத்துகிறாய். காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிற நேரம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு நீங்கின பிற்பாடு நாம் மாம்சத்திலே நடத்தப்படுகிறோம். தேவ சமூகத்திலே ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்ற ஜனங்கள் குடும்பத்துக்குள்ளே போகும் பொழுது சாபங்களை செய்கிறார்கள், அக்கிரமங்களை செய்கிறார்கள், அநியாயங்களை செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய். இதே போல உங்க வாழ்க்கையில் இயேசுவை வேதனைப்படுத்துகிற ஏதாகிலும் காரியம் இருக்குமானால் இன்று அதை மாற்றி போடுங்கள். இன்று இந்த வார்த்தைகளின் படியே உன் இருதயத்தில் மாற்றம் வரட்டும். அவன் கேட்கிறான், நீர் யார்? அவன் சொல்லுகிறான், நீ அறியாது, நீ வர்ஷிப் பண்ற, ஆலயத்துக்கு போகிற எல்லாம் எனக்கு வைராக்கியமா இருக்கிற, ஆனா நான் இயேசு, நான் இயேசு. நீ நினைக்கிற மாதிரி அல்ல. இங்க கைத்தட்டி காணிக்க போட்டு எல்லா கூட்டத்துக்கு போன என் பிள்ளை பிழைச்சிரும், என் பிள்ளை வாழ்ந்துரும், மேடல நின்று பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிட்டா நான் நல்லாயிருவேன். நோ, முடியவே முடியாது. இது அக்கினி, இது பட்சிக்கிற அக்கினி. என் தேவனாகிய கர்த்தர் அக்கினியாய் இருக்கிறார். அவருக்கு முன்பதாய் நிற்கிற நீயும் நானும் இதோ வெந்துருகி போகாதபடிக்கு அந்த அக்கினிக்கு முன்பதாய் சுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ சுத்தமற்றவன், பரிசுத்தம் இல்லாதவன், கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் இருக்காதவன், அவருக்கு முன்பதாய் வாழவே முடியாது. உன் சந்ததி அடிமரம் தேசத்தில் இராதபடிக்கு, அறுப்புண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள். கர்த்தருக்காய் ஓடுகிறீர்கள், கர்த்தருக்காய் கை தட்டுகிறாய், ஆலயத்துக்கு போகிற, காணிக்கை கொடுக்கிற, ஏதோ உன் தெய்வத்தை பற்றி மேன்மையாய் பேசுகிறாய். இந்த வசனத்தின்படி உன் குடும்பத்தை நேசிக்கலன்னு சொன்னா, மூத்த மகனை நேசிச்சு சின்ன மகனை கெடுப்பாயானால், குடும்பத்துக்குள் வேதனை உண்டு பண்ணுவாயானால், கர்த்தர் சொல்றார், நானும் உன் குடும்பத்தை கெடுத்து போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருமகன் பிள்ளைகளை வாழ விடாமல் பிள்ளைகளை பிரிக்கிற குடும்பங்கள், மருமகனை கரத்துக்குள் அடக்கி வைக்கிற குடும்பங்கள், அந்த மனுஷன் வீட்டு வேலைக்காரனாய் இருக்கணும்னு சொல்கிற எத்தனை மாமியார், எத்தனை குடும்பங்கள். நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், கர்த்தர் வேதத்தில் சொன்ன வசனத்தின்படி நீ வாழவில்லை என்று சொன்னால் உன் தலையின் மேல் சாபம் ஒரு நாளும் அது நீங்கி போகாது. இன்னைக்கு வாலிப வயசு, நல்ல சரத்துல சுகம் இருக்குது, நல்ல சரத்துல ஆரோக்கியம் இருக்குது. இன்னைக்கு நீ ஆடி பாடி உன் இஷ்டம் போல ஓடலாம். காலம் வரும்,
நாட்கள் வருகிறது, வேதம் சொல்கிறது அவர் சித்தமில்லாமல் உன் சரீரத்திலிருந்து ஜீவன் புறப்படாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். அவர் வார்த்தை இல்லாமல் உன் சரீரத்தில் இருந்து ஜீவன் புறப்படாது. உனக்கு நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்கும், உயிர் போகாது, சரீரம் பலனற்றதா இருக்கும். எழும்ப முடியாது, நடக்க முடியாது. நீ சொல்ல எனக்கு உயிர் போனா நல்லா இருக்குமே, போகாது. நீ தப்பு செய்யும் போது, என் பிள்ளைகள் தவறி போகும்போது அவர் சிட்சிக்கிற தேவன், அவர் சிட்சிக்கிற தேவன். நீ தவறி போயிடக்கூடாது பார், உன்னை கெடுத்துடக்கூடாது பார், உன் வாழ்க்கை நீ இழந்துடக்கூடாது பார். எத்தனையோ பிள்ளைங்க என்கிட்ட அழுறாங்க போன்ல, என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் பாஸ்டர், இத்தனை வருஷம் நான் வாழ்ந்து புண்ணியமே இல்லை. என்னத்துக்கு வாழ்க்கை? அழகான வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். அழகான வாழ்க்கை நீ அனுபவிப்பதற்கு, நீ வாழ்வதற்கு. நீ வேதனைப்படாதே. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எல்லாம் செய்தும் கர்த்தருக்கு சமத்துல உத்தமமாய் இல்லை என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தேவன் யார்? ஆராதிச்சாலும் அவருக்கு பிடிக்க மாட்டேது, காணிக்க கொடுத்தாலும் இவருக்கு பிடிக்க மாட்டேது, நல்ல கொட்டடிச்சாலும் இவருக்கு பிடிக்க மாட்டேது, வர்ஷிப் பண்றது மாதிரி நான் ஆக்ட் பண்ணாலும் இவருக்கு பிடிக்க மாட்டேது. நீ வர்ஷிப் பண்றது, நீ மெசேஜ் கொடுக்கிறது, நீ ஆடுறது பாடுறது, ஒரு கூட்டம் மக்கள் ஏமாந்து போக. ஆனா என் இயேசு ஏமாறுகிறவர் அல்ல, தேவனவர். ஹல்லேலூயா. இயேசு ஒன்னு பார்த்து சொல்றார், ஐயா உண்மை உள்ளவனுக்கு என் கர்த்தர் துணை, என் கர்த்தர் அக்கினிமயமான தேவன். அந்த அக்கினி சில நேரம்